தமிழகம் சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய நிலையில் அரசியல் கட்சிகள் தங்களுடைய கூட்டணிகளை இறுதி செய்யக்கூடிய பணிகளில் மும்முரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் என்டிஏ கூட்டணியில் தேமுதிகவை கொண்டுவர பாஜக தீவிரம் காட்டி வரக்கூடிய நிலையில் அதில் சில சிக்கல்கள் ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அது குறித்த அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். என்டிஏ கூட்டணியில் பாமகவுக்கு இணையாக தொகுதிகளை கேட்பதாக சொல்லப்படக்கூடிய நிலையில் வருகிற 23ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி தமிழகம் வர இருக்கிறார். கூட்டணியை இறுதி செய்வதற்கான ஏற்பாடுகளை பாஜக மும்முரம் காட்டி வரக்கூடிய நிலையில் விவரங்களை உடைய செய்தியாளர் சுப்புராமன் வழங்க நாம் கேட்கலாம். சுப்புராமன், தேமுதிக என்டிஏ கூட்டணியில் இணைய எத்தனை தொகுதிகளை கேட்கிறாங்க? முதல்ல அவங்க என்டிஏல இணைய வாய்ப்பு இருக்கா? இன்னும் சில மாதங்களில் தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் அரசியல் கட்சிகள் தங்களுடைய கூட்டணிகளை இறுதி செய்யக்கூடிய பணிகளில் மும்முரம் காட்டி வருகிறார்கள். இந்த நிலையில் என்டிஏ கூட்டணி தரப்பும் இறுதி கட்டத்தை எட்டியிருக்கக்கூடியதாக தகவல் கிடைக்கப்பெறக்கூடிய நிலையில் வரக்கூடிய 23ஆம் தேதி பிரதமர் மோடி தமிழகம் வர இருக்கிறார். அந்த பொதுக்கூட்ட மேடையில் கூட்டணி கட்சியின் தலைவர்களை மேடையேற்றுவதில் பாஜக தீவிரம் காட்டி வரக்கூடிய இந்த ஒரு நிலையில் தேமுதிக அதற்குள்ளாக கூட்டணியில் இணையுமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் சுப்புராமனிடம் கேட்கலாம். சுப்புராமன், தேமுதிக பாமகக்கு இணையான ஒரு தொகுதிகளை கேட்பதா சொல்லப்படக்கூடிய நிலையில அவர்கள் எத்தனை தொகுதிகளை இப்போ வரைக்கும் கேட்டிருக்கிறாங்க? தொகுதி இறுதி செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு தேமுதிக யாருடன் கூட்டணி என்பதை இன்னமும் கூட உறுதியாக அறிவிக்கவில்லை. இந்த நிலையில்தான் நேற்றைக்கு நடைபெற்ற பொங்கல் விழாவில் கூட மாவட்ட கழக செயலாளர் கூட்டம் கூட்டப்படும், அதில் முடிவெடுக்கப்படும். அதன் பின்பு அதிகாரப்பூர்வமாக யாருடன் கூட்டணி என்பது குறித்து தெரிவிக்கப்படும் என்று கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் அதிமுக, பாஜக, பாமக கூட்டணி உறுதி செய்யப்பட்டுள்ளது. வருகின்ற 23ஆம் தேதி பிரதமர் தமிழ்நாட்டிற்கு வருகை தரவிருக்கிறார். அப்போது கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவரையும் மேடையில் ஏற்றி அந்த கூட்டணியை உறுதி செய்து பிரச்சாரத்தை தொடங்க இருக்கிறார்கள். இதற்கான திட்டத்தை பாஜக மேற்கொண்டு வருகிறது. அதே போல பிரதமர் தமிழ்நாடு வருகையை முன்னிட்டு கூட்டணியை இறுதி செய்யக்கூடிய பணியில் பாஜக மிக தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது. அந்த வகையில் தான் பாமக அந்த கூட்டணியில் சில நாட்களுக்கு முன்பாக அதிகாரப்பூர்வமாக இணைந்தது. தேமுதிகவும் தனது கூட்டணிக்குள், அதாவது அதிமுக தலைமையிலான கூட்டணிக்குள் கொண்டு வருவதற்கு முயற்சிகள் நடைபெற்று வருவதாகவும், ஆனால் தொகுதி பங்கீடு விவகாரம் காரணமாகவே அதிமுக கூட்டணியில் தேமுதிக இணைவதில் சிக்கலானது நீடித்து வருவதாக சொல்லப்படுகிறது. அதே போல பாமகவிற்கு அதிமுக கூட்டணியில் எந்த எண்ணிக்கையிலான தொகுதியை வழங்கப்படுகிறதோ அதே அளவு தேமுதிகவும் தங்களுக்கும் வழங்க வேண்டும் என்று நிபந்தனை விதிப்பதாகவும் தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கிறது.